எது அப்படிங்கிறது தான் அடுத்த மிகப்பெரிய திருப்பம். அது ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான எபிசோடு. ஆமா, துக்காராமோட புகழ் சத்ரபதி சிவாஜி மகாராஜா வர போகுது. சிவாஜி அவர் பாடல்களை கேட்கறதுக்காக மாறு வேஷத்துல வர்றாரு. ஆனா ஒற்றர்கள் மூலமா இந்த தகவல் அவுரங்கசீப்போட படைகளுக்கு தெரிஞ்சிடுது. ஆமா. உடனடியாக அவங்க பாண்டரங்கன் கோயில சுத்தி வளைச்சிட்டாங்க. உள்ளே இருக்கிறது நாட்டோட மாமன்னர். அவரை பிடிச்சிட்டா ஒட்டுமொத்த வரலாறும் மாறும். இது ஒரு உச்சக்கட்ட நெருக்கடி இல்லையா? இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது, நம்ம கிட்ட இருக்கிற பல்வேறு வரலாற்று மற்றும் ஆன்மீக ஆவணங்கள் இந்த சம்பவத்தை எப்படி பதிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். என்ன சொல்லுது ஆவணங்கள்? சில ஆவணங்கள் நம்பிக்கையோட அடிப்படையில் இதை பதிவு செஞ்சிருக்கு. அதாவது சிவாஜிய காப்பாற்ற துக்காராம் தான் இறைவன் கிட்ட வேண்டுனதும் பாண்டுரங்கனே சிவாஜி போல மாறுவேஷம் போட்டு, ஓ, கடவுளே சிவாஜி மாதிரி வந்துட்டாரா? ஆமா, ஒரு குதிரையில ஏறி ஒரு டீக்காய் போல செயல்பட்டு படைகளோட கவனத்தை திசை திருப்பியதாகவும் அதை வச்சு உண்மையான சிவாஜி அங்கிருந்து பாதுகாப்பா தப்பியதாகவும் சொல்லப்படுது. இது கேட்கவே ஒரு விறுவிறுப்பான ஹாலிவுட் திரைப்பட காட்சி மாதிரி இருக்கு. ஒரு மிகப்பெரிய விஐபி செக்யூரிட்டி பிரச்சனைய எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம ஒரு சாமானியன் வெறும் நம்பிக்கையை வச்சு தடுத்திருக்காரு. ஆமா. ஆனா எனக்கு இதுல மிகவும் நிரடலான விஷயம் இதுக்கு பிறகு நடந்த சம்பவம் தான். என்னது அது? திட்டவட்டமா மறுத்துட்டாரு. வறுமையோட பிடியில வாழ்ந்த ஒரு மனிதர், அதுவும் குடும்பம் இருக்கிற ஒரு நபர், மாமன்னரே முன்வந்து கொடுக்கிற செல்வத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும்? இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒவ்வாத அதிகப்படியான துறவரம் போல தோணலையா? ஒரு சாதாரண மனிதனோட பார்வையில நீங்க கேட்கறது மிகவும் நியாயமான கேள்விதான். ஆனா இங்கேதான் துக்காராம் ஒரு மகானா உயர்ந்து நிக்கிறாரு. எப்படி சொல்றீங்க? ஒரு சாதாரண மனிதனுக்கு அது அதிர்ஷ்டம், ஆனா துக்காராமோட பார்வையில அது ஒரு பொன்விலங்கு. ஒரு நாட்டோட மாமன்னர்கிட்ட இருந்து செல்வத்தை ஏத்துக்கிட்டா மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அந்த அதிகாரத்திற்கு கட்டுப்பட நேரிடும். ஓ, அந்த ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. தன் மனசாட்சிக்கும்